இங்க தீர புருஷன் விவேகி. என்ன விவேகி? எது மாற்றத்துக்கு உட்பட்டது, எது மாற்றத்துக்கு உட்பட்டாது, எது நித்தியம், எது அனித்தியம். இப்படி நித்தியம் எது அனித்தியம் எது என்று விவேகத்தோடு புரிந்து கொள்கின்றவன், எதுல இருந்து புரிந்து கொள்றவன்? அனுபவம் மூலமாக புரிந்து கொள்கின்றவன். அவன் என்ன பண்ணுவான்? நித்தியம் எதுன்னு போவான், அனித்தியம் வேண்டான்னு தள்ளிடுவான். இப்ப அனித்தியம் வேண்டாம், எனக்கு நித்தியம். நித்தியம்ன்றதுதான் என்னது? அமிர்தம். அமிர்தம் மரணமற்றது, மாறுதல் அற்றது. தீரன். தீரன் யாரு? விவேகி. என்ன விவேகி? சுக துக்கம் இரண்டும் மாறுதலுக்கு உட்பட்டது. ஆத்மா என் சொரூபம் மாறாதது. இப்ப இந்த சுக துக்கத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறவனே நான் நினைச்சிட்டு இருக்கோம் பாருங்களேன். அப்ப நான் தான் அது. அப்ப நானும் பிறந்து பிறந்து இறந்து சுக துக்கத்தை அனுபவிச்சுட்டே இருக்கணும். அப்படி இல்ல, இந்த உடல் மனம் புத்தி அதற்கு ஏற்படுகின்ற சுக துக்கம், மானவமானம், சீத உஷ்ணம், இது அனைத்துமே சமம். இது அனைத்துமே மாறுதலுக்கு உட்பட்டது. நான் நித்தியமானவன். ஆத்மா இதனால் பாதிக்கப்படாம மாறுதலுக்கு உட்படாதது, நித்தியம். அப்போ இப்படிப்பட்ட விவேகம் உடையவன் தீரன்